வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. கவர்னர் ராதாகிருஷ்ணன் உரை நிகழ்த்தினார். காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து கூச்சல் போட்டனர். கவர்னர் தனது உரையை முழுமையாக கேட்கும்படி தெரிவித்தார். கவர்னரின் உரைக்கு நடுவே காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை, உரையில் கூறுவது அனைத்தும் ஏமாற்று வேலை என கூறி கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். கேரளாவின் வயநாட்டில் பெய்த அதிகனமழையால் முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளில் நேற்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. நாட்டையே உலுக்கிய இந்த நிலச்சரிவில் சிக்கி 160க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய 3 கிராமங்கள் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் 2 நாட்களாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடக்கிறது. இதுவரை மீட்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உதவ தமிழகத்தில் இருந்து 10 மருத்துவர்கள், செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் வயநாடு சென்றுள்ளனர். நாங்கள் கூடலூர்லேருந்து நமக்கு நிறைய இளைஞர்கள் இங்கே வயக்காடு பசங்கள்லாம் நிறைய இங்கே மீட்பு பணியில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பிணங்கள் எடுப்பதும் அதுபோல் நிறைய பேர் மண்ணுக்கடியில் இருக்காங்க, அதை ரிஸ்க் எடுக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் அடிபட்டு கிடக்கிறாங்க. அவங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலயமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கிறது அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு இடமாகத்தான் இது உள்ளது. நீங்கள் பார்க்கும் இந்த ஏரியாக்கள் நிறைய வீடுகள் இருந்த ஏரியா இன்றைக்கு எப்படி வெள்ள காடாக மாறி உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு யாருக்கும் வராமல் இருக்கட்டும் என்று முகாமில் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுக்கின்றனர். நிலச்சரிவில் சிக்கி குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கும் அவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் தமிழக மருத்துவ குழுவினரின் அக்கறையான கவனிப்பால் சற்று தேறி வருகின்றனர். நான் இங்கே கொண்டாடி யூபி ஸ்கூல் கேம்பில் வாலண்டியராக இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி அந்த சூர்மலா ஏரியாவில் பெரிய ஒரு ஃப்ளட்டு எல்லாம் வந்து அந்த ஆளுகள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் இந்த ஏரியாவில் நிறையா தண்ணி எல்லாம் வந்து அடிப்பட்ட ஆளுகள் எல்லாம் இந்த கேம்பில் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு, இந்த ஸ்கூலில் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. இப்போ நேற்று அந்த தமிழ்நாட்டில் இருந்து மெடிக்கல் டீம் நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கு. அவர் நேற்று நைட்டில் இருந்து ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லா மெடிசின்ஸும் எல்லாம் எடுத்து வந்துருக்கு. அது இல்லாமல் பேஷண்ட்ஸ் எல்லாம் அவரோட ரூமில் போய் பார்த்து அவருக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்காக இந்த கேம்போட ஒரு வாலண்டியராக நான் அந்த தமிழ்நாடு டீமுக்கும் அந்த மெடிக்கல் டீமுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ். நிலைமை சீரடையும் வரை தமிழக மருத்துவ குழு வயநாடு முகாமில் தங்கியிருந்து பாதிக்கப்பட்டோருக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளித்து வரும். தேவைப்பட்டால் கூடுதல் மருத்துவ குழுவை அனுப்பி வைக்கவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட கலெக்டர் அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அவருடைய உத்தரவின் பேரிலும் 2 மருத்துவ குழுக்கள் இந்த பேரிடர் பாதித்த பகுதிகளுக்கு வருகை தந்துள்ளோம். எங்களுக்கு வந்து ஒரு கேம்ப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பில் வந்து இங்கே ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வந்து மைனர் எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய பாதிப்புகள் உள்ளவங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யணும். 2 டீம் அங்கே இருக்காங்க. இந்த ஏரியா வந்து இந்த சூரல் மலைன்னு சொல்லிட்டு பாதிப்பு மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எல்லாம் மீட்பு பணிகள் வந்து செய்துட்ருக்காங்க. நாங்கள் எங்களுடைய பணியில் வந்து மருத்துவ குழுக்கள் வந்து மீட்பு பணிகள் செய்து வர்றதுக்கு நாங்கள் ஒரு சிகிச்சை அளிக்கிறோம்.
திருச்சி மணப்பாறை தாலுகாவில் உள்ளது கண்ணூத்து கிராமம். இங்கு 2000 பேர் வசிக்கின்றனர். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தொலைத்தொடர்பு சேவை இங்கில்லை. கிராமத்தை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருப்பதால் டவர் பிரச்சனையால் நெட் சேவை வழங்க யாரும் முன்வரவில்லை. இதனால் அவசர தேவைக்கு 5 கிலோமீட்டர் தூரம் சென்று நெட் மற்றும் மொபைல் போன்களை பயன்படுத்தும் அவலம் நீடித்தது. கோவிட் தொற்று காலத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். இந்த கிராமத்திற்கு BSNL நெட் சேவை வழங்க முன் வந்தது. கடும் சிரமத்திற்கு இடையே இங்கு 4G நெட் சேவையை BSNL வழங்கியது. இதை கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துட்டு இருக்கையில இந்த 73 இயர்ஸாகவே டவரில் எங்கள் ஊரில். ஸோ என்னால் படிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டவுட்னா கேட்க முடியாது, எந்த ஃபெசிலிட்டிஸுமே எனக்கு கிடையாது. ஆல் பாஸில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் ஆனோம். பட் நான் 11th படிச்சுட்ருக்கேன். 10th முடிச்சு எங்கள் ஊரில் ஸ்கூல்ஸ் கூட கிடையாது. இப்போ மணப்பாறையில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். அங்கேருந்து வர மெசேஜஸ், டவுட்டு எதாக இருந்தாலும் இப்போ BSNL ரீசெண்டாக 73 வருஷம் கழித்து போட்ட BSNL டவர்னால தான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. JEE எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். என்னோட அந்த ஃப்யூச்சரை பற்றியும் நான் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ BSNL போட்டனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொலைத்தொடர்பு இல்லாமல் எங்களுடைய பொதுமக்களும் சரி, எங்களுடைய மாணவர்களும் சரி மிகவும் சிரமப்பட்டாங்க. உதாரணம் சொல்ல போனால் கொரோனா டயத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள்லாம் எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தொலைத்தொடர்பு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனா குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் போய் அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம். சில சமயத்தில் அட்டன் பண்ணாங்க, சில சமயத்தில் அட்டன் பண்ண முடியல. மழையின் காரணமாக வேறு ஒரு காரணமாக எங்களால் அட்டன் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 108க்கு கால் பண்ணுறதுனா கூட நாங்கள் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் 108 கால் பண்ணி அந்த டைமில் தான் வந்து ஒரு 108 வைக்க வர வச்சோம். ப்ரைவேட் ஆள் வரேன்னு சொல்லிட்டு வரவில்லை. இப்போதைக்கு எங்களுக்கு BSNL காரங்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. 100 நாள் வேலை மக்கள் நாங்கள் டவர் எடுக்க ஒரு 2 கிலோமீட்டர் போய் வரும் சூழ்நிலை இருந்தது. இப்போ இந்த BSNL வந்த பிற்பாடு நல்லபடியாக இருக்குது. ஒரு நல்ல செழிப்பாக இருக்குது. நல்ல மக்கள்கிட்ட பேச வைக்க இருக்காங்க. எங்களுக்கு நாடு சுதந்திரமானதுலேருந்தே டவர் இல்லை. அந்த டவர் இருக்கும்போது எங்கள் ஊருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமே பண்ண முடியாது. ஊராட்சியிலேருந்து எல்லா ஊராட்சியும் பண்ணாங்க. இப்போ இந்த டவர் வந்த பிற்பாடு அந்த ஊராட்சியில் மூலியமாக நாங்கள் நெட்வொர்க் வேலை செய்து நல்லா பண்ணுறோம். சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இங்கு போன் வசதி இல்லை. 100 நாள் வேலை செய்வோர் ஊதியம் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. BSNL 4G நெட்வொர்க் சேவையால் கண்ணூத்து கிராமத்திற்கு விடிவு பிறந்ததாக கிராம மக்கள் பெருமிதம் கொண்டனர். அந்த கண்ணூத்து வில்லேஜுங்கிறது மருங்காபுரி தாலுக்கில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருது. நியர்பை மணப்பாறை ஏரியா ஆக்சுவலாக. அந்த வில்லேஜ் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 7 வில்லேஜஸ் இருக்குது. எல்லா வில்லேஜஸுமே கடந்த 75 ஆண்டுகளாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மொபைல் சர்வீஸுமே கிடையாது. அவங்க வாழ்நாளில் மொபைல் சர்வீஸே பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு இப்போ ஏதாவது பேசணுன்னா கூட அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி நியர்பை ஏலமணம்ங்கிற ஏரியாவிலேருந்து தான் அவங்க பேச முடியும். அந்த அளவுக்கு தான் அங்கே தான் ஒரு நெட்வொர்க் கவரேஜ் இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஆப்ரேட்டரும் அங்கே தான் கவரேஜ் கொடுக்க முடிஞ்சுது. இது சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட இடங்கிறதுனால அந்த இடத்துக்கு யாரும் எந்த சர்வீஸ் ப்ரொவைடரும் கொடுக்க முடியல. அதான் உண்மை. எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் யாராலையும் கொடுக்க முடியல. இதே பிரச்சனையை அவங்க COVID-19 பீரியடில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள் அனைவரும் எப்படி ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட முடியாதுல. ஒரு சின்ன ஈவன் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அவங்க ஒரு கைரேகை வைக்கணும்னா கூட அவங்களால முடியல. அவங்க ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அடுத்த கிராமத்தில் தான் அவங்களால அந்த கவரேஜ் இருக்கிற ஏரியாவுக்கு தான் செய்ய முடிகிற நிலைமையில் இருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாருமே இதை ரைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் டேக் மீட்டிங்னு சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே இந்த டெலிகாம் அட்வைசரி கமிட்டி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் BSNL சைட்லேருந்து. அதை எங்கள் தலைமையான BA நடத்தி செல்லும் சந்திரசேன பாலா GM அவர்கள் ஒரு டேக் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் டேக் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு 2 மெம்பர் அந்த ஏரியா அவங்க இந்த பிரச்சனையை பற்றி ரைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி அந்த சரௌண்டிங் பாக்கெட்டில் யாருக்குமே கவரேஜ் இல்லை, இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. BSNL ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இதை செய்யணும்னு சொல்லி அன்றைக்கே எங்கள் GM மேடம் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும், இதை நல்ல முறையில் நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நாங்கள் இதுக்கு ஒரு திட்டம் வகுத்தோம். அந்த செயல்பாடில் முக்கியமாக எங்களுக்கு நிறைய இடர்கள் ஏற்பட்டுச்சு. முக்கியமாக சொல்லணும்னா எங்களுக்கு அங்கே டவர் கிடையாது. ஏன்னா யாருக்குமே டவர் கிடையாது, நல்ல உயரமான பில்டிங்கும் கிடையாது, எந்த மைக்ரோ எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது எங்கள்கிட்ட ஒரு கவ் BTS, அதாவது செல் ஆன் வீல் அப்படி சொல்லி டெம்பரவரியாக எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன், இந்த வைகுண்ட ஏகாதசி இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இடத்துக்கு மொபைல் கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி மொபைல் டவர் ஒன்று கொண்டு போயிடுவோம். அந்த வகையில் அந்த BTS எங்கள்கிட்ட சும்மா தான் இருந்துச்சு.
அதை வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக அதுவும் கோவிட் பீரியடில் எங்களால் ஆப்ரேட் பண்ணாமல் அது துரு பிடிச்சி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதை சரி பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணோம். அதை கொண்டு போய் அங்கே பர்மனெண்ட்டாக நிறுத்தி அதன் மூலமாக அங்கே உள்ள மக்களுக்கு டவர் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தோம். ஆனால் கனெக்டிவிட்டி கொடுக்குறதுக்கு மைக்ரோவேவ் கொடுக்க முடியல. ஏன்னா சுற்றிலும் மலை இருக்கிறதுனால மைக்ரோவேவில் லைன் ஆஃப் சைட் கிடைக்கல. ஸோ OFC தான் ஒரே மீடியா. அந்த OFC போடுறதுக்கு எங்களுக்கு எலமணம் வரைக்கும் கேபிள் இருந்துச்சு. எலமணத்துலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார கேபிளை கொண்டு போகணும். அதுக்கு பர்மிஷன்லாம் எங்களுக்கு கிடைக்கல. நிறைய ஹடில்ஸ் இருந்துச்சு. அந்த ஹடில்ஸ்லாம் மீறி ஓர லைனில் போட்டு டெம்பரரியாக அதை த்ரூ பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இதுக்கு முழுக்க காரணம் எங்கள் GM மேடம் தான். அவங்களோட முயற்சி இல்லைனா இது நடந்திருக்காது. ஏன்னா இந்த டேக் மெம்பர் சொன்னதை அப்படியே வேதவாக்காக எடுத்து அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தலையாய பொறுப்பாக எடுத்து செஞ்சாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வகையில் நாங்கள் வந்து அதில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 2022 2G 3G சர்வீஸ் மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியுது. ஏன்னா அப்போ 4G எங்கள்கிட்ட கிடையாது. அதனால் முதல்ல எடுத்தோடனே 2G 3G சர்வீஸ் கொடுத்த உடனே அன்றைக்கி நிறைய சிம் சேல்ஸ் ரொம்ப கிராண்டாக போணுச்சு. அன்றைக்கி இன்னாக்ரேஷன் பண்ணோடனே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா வாழ்நாளில் செய்ய முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை செஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒரு நிறைவு மக்களுக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கே ஒரு விழா மாதிரியே அதை கொண்டாடினாங்க. அந்த ஊரில் உண்மையாகவே ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாக்காண்டி தான் இதை செஞ்சோம். அந்த திருவிழா முடிஞ்சவுடனே எங்கே இந்த மொபைல் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணலை. நாங்கள் கிட்டத்தட்ட அது 2 வருஷமாக அங்கேயே வச்சுருந்தோம். அதுக்கு நடுவில் எங்களுக்கு வந்து இந்த 4G ப்ராஜெக்ட் சேச்சுரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேருந்து. அதில் வந்து ஒரு 7 சைட்டு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு, அது பர்டிகுலராக திருச்சி BAக்கு கொடுத்தாங்க. அதில் 1வது சைட்டாக நாங்கள் அடிஷ்னலாக இதை கேட்டோம் கண்ணூத்துக்கு. ஸோ கண்ணூத்தையும் வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம். அந்த வகையில் கண்ணூத்துக்கும் ஒரு பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சராக ஒரு மொபைல் டவர் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு லேண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து என்ட்ராபான் கொடுத்து அந்த லேண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த லேண்டில் நாங்கள் வந்து ஒரு மொபைல் டவரை நிறுவி இன்றைக்கி வந்து பர்மனெண்ட்டாக அங்கே வந்து USO ஃபண்டு மூலமாக அந்த 4G சேச்சுரேஷன் ப்ராஜெக்டில் இந்த கண்ணூத்து வில்லேஜுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் நாங்கள் முதல்ல 4G சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுனால அங்கே வந்து பேக்கப் வந்து சோலார் பேக்கப் கொடுத்துருக்குறோம். இப்போ பவர் பிளான்ட்டு பேட்ரி எல்லாமே வந்து அந்த கண்ணூத்துக்கு 4G மூலமாக 4G அந்த சேச்சுரேஷன் ப்ராஜெக்டோட போண்டடான்னு ஒரு டீம் அவங்க தான் வந்து செஞ்சாங்க. அந்த டீம் வந்து இப்போ டேக் கேர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக ஓடிக்கிட்டுருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. பொதுமக்களுக்கும் வந்து 4G கவரேஜ் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்குது. 16/7/2024 4G வந்து நாங்கள் லான்ச் பண்ணிட்டோங்க. சிட்டியை விட சொல்லப்போனால் ரெவென்யூ வந்து முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு 2G 3Gலேருந்து. ஆனால் 4G கொடுத்தோன்னே இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுற 1.5 lakhs ஈவன் சிட்டியில் கூட கிடைக்காது அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெவென்யூ. அந்த அளவுக்கு பர் BTSல ரெவென்யூ வந்து நல்லா கிடைக்கிது. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பொதுமக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஓரியன்டாக தான் செஞ்சுருக்கோம். மணி ஓரியன்டாக செய்யவே இல்லை. ஆனால் எங்களுக்கு மணி நல்லா கிடைக்கிது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் கண்ணூத்து கிராமத்திற்கு 4G நெட்வொர்க் சேவை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக சிம் கார்டு விற்பனையாகி உள்ளது. எந்த ஊரிலும் இல்லாத அளவுக்கு கண்ணூத்து டவர் மூலம் மட்டும் BSNL அலுவலகத்துக்கு 1,50,000 ரூபாய் வருவாய் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது. எர்ணாகுளம் பெங்களூரு புதிய வந்தே பாரத் ரயில் கடந்த 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த ரயில் இன்று மதியம் 12:50 மணிக்கு எர்ணாகுளத்தில் புறப்பட்டது. திருச்சூர், பாலக்காடு, போத்தனூர் ஸ்டேஷன் வழியாக மாலை 5 மணிக்கு திருப்பூர் வந்து சேர்ந்தது. கேரளா மற்றும் கோவையில் இருந்து திருப்பூர் வழியாக ஏற்கனவே 3 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது. 3 ரயில்களும் வெள்ளை, நீல நிற பெட்டிகளுடன் இயங்கி வருகிறது. எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் ஆரஞ்சு நிற பெட்டிகளுடன் இயக்கப்படுகிறது. புதிய டிசைன் மற்றும் வண்ண வண்ண நிறங்களில் சீரிப்பாயும் வந்தே பாரத் ரயிலின் அழகை பயணிகள் கண்டு ரசித்தனர். இந்த ரயில் ஈரோடு, சேலம், கிருஷ்ணராஜபுரம் ஸ்டேஷன்களில் நின்று செல்லும். இன்று இரவு 10 மணிக்கு பெங்களூரு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. To arrive on around 17 hours 20 minutes on platform number 2. பயணிகளின் தெளிவான கவனத்திற்கு வண்டி எண் 1660 மங்களூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் விரைவு வண்டி தடப்பின் 2 from Mangalore